எனக்கே சொல்லல உங்க அப்பா பத்தி. என் கஷ்டம் உனக்கும் உண்டுன்னு ஏன் சொல்லல? உனக்கு என்ன பிடிக்கலையா? எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. அது சொல்லதான் வந்தேன். அப்பா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாருமா? யாரோ சிதம்பரமா. வணக்கம் தம்பி. இல்ல இல்ல, சும்மா நீ உட்காருங்க. பாப்பா, அந்த நாக்காளி இப்படி கொண்டு வா. என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஒண்ணும் வேணாம்மா. பச்சை தண்ணி ஒரு டம்ளர் கொடுத்தா போதும். நான் வேற ஒண்ணும் சாப்பிட மாட்டேன். உங்களுக்கு என்ன வேணும்? இத பாரு ராஜா, நான் ரொம்ப மோசமானவன். எனக்கு கோவம் வந்தா என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது. அப்பால ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடும். இந்த குடும்பம் அந்த குடும்பம் தெருவில் நிக்கணுமான்றதை நீ யோசிக்கணும். பயமுறுத்துறீங்களா? பயமுறுத்தல கண்ணு, நிஜத்தை தான் சொல்றேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது. வீணா என்ன மறுபடியும் நாக்கிடாதே. மல்லிகா, தேங்க்ஸ். அசோக் கூப்பிடு. இத பார், ஊருக்காக கமிஷன் வைப்பாங்க, அது இயற்கை. ஆனா அதுக்காக அதை ஊடுருவி போறது உனக்கு நல்லதில்லை, எனக்கு நல்லதில்லை. அதை பத்தி நீ மீண்டும் யோசிக்கணும். அசோக், என்னப்பா சார் புறப்படுறாராம், அவரை கொஞ்சம் வழி அனுப்பிச்சிட்டு வா. இவன் யாரு? உங்க ரெண்டாவது பிள்ளையா? நல்லா இரு. இந்த குழந்தை முகத்தையாவது நீ பார்க்கணும். அதுங்க அனாதை ஆயிடக்கூடாது பாரு, அதுக்காகத்தான். இந்த ஆள் என்ன? இதுக்கப்புறமும் இந்த ஆள் சரி வரலன்னா தீர்த்துடு. வணக்கம். வாங்க வாங்கம்மா, வாங்க தம்பி. அப்பா வரலையா? இல்ல, அப்பா ஊர்ல இல்ல, சிவகாசி போயிருக்காரு வேலை விஷயமா. அப்படியா? உள்ள வாங்க. உட்காருங்க. தம்பி இருந்து சாப்பிட்டு போன, நீங்களும் தாம்மா. கொடுங்க. வாங்க வாங்க, வணக்கம். உட்காருங்க. அவர் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. தெரியுமா? சிவகாசி போயிருக்காருன்னு தம்பி சொல்லிச்சு. யார் சொன்னா? நம்ம அசோக் தம்பி. வாங்க. இல்லங்க, வேண்டாம், நாங்க வரோம். தம்பி, நீங்க திரும்பி போனா நல்லா இருக்காது, வந்து உட்காருங்க. அவங்க வந்திருக்காங்க, நாங்களும் இருந்தா நல்லா இருக்காது. வரோம். கௌதம். இல்லம்மா. அசோக், நம்ம போலாம். ஏன் நாம ஏன் போனோம்? நமக்கு என்ன குறைச்சது? வேணும்னா அவங்க போட்டோம். வேண்டாம் தம்பி, நான் வேணா உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி பின்னாடி உட்கார சொல்றேன். நீங்க வாங்க. நாங்க வரோம். ஆசீர்வாதம் பண்ணணும்னு வந்தோம், பண்ணிட்டோம். வரோம். அசோக் போல. அம்மா, எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நன்றிம்மா.
ஏண்டா வெக்கமா இல்ல உங்களுக்கு? ரவுடி பசங்க மாதிரி நடு ரோட்ல அடிச்சுக்கிறீங்களே, எனக்கு வெக்கமா இருக்கு. உங்களை என் பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் மானத்தை வாங்கிட்டீங்களடா. எனக்கு 2 பொண்டாட்டிங்க தான், இல்லைன்னு சொல்லல. அதை இன்னைய வரைக்கும் நான் மறைச்சதும் இல்ல. ஆனா இந்த 2 பேருக்கு நல்ல புருஷன் நடந்துட்டு இருக்கேன். அது தப்பா? உங்க 2 பேர் பேரையும் நான் அடிக்கடி மாத்தி மாத்தி கூப்பிட்டுருக்கேன். ஏன் தெரியுமா? உங்க 2 பேருக்கு மத்தியில நான் வித்தியாசமா நினைக்கல, ஒன்னா நினைச்சேன். அது தப்பா? ஏண்டா ஏண்டா என் மானத்தை வாங்குறீங்க? உங்க 2 பேரை பத்தி யோசிக்காம என் சுயநலத்தை மட்டும் பார்த்து நான் 2 கல்யாணம் பண்ணிட்டது தப்புதான். தப்பு பண்ண மாறக்கூடாத, அவனை திருத்தவே முடியாத. நான் திருந்த பாக்குறேன். ஏண்டா இன்னும் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சத்தியமா சொல்றேன், இன்னைய வரைக்கும் எனக்கு 2 குடும்பம் இருக்குன்னு நான் வைக்கப்பட்டது இல்ல. ஆனா இன்னைக்கு வைக்கப்படுறேன். எனக்கு 2 குடும்பம் இருக்குன்னு வைக்கப்படுறேன். இந்த மாதிரி 2 பிள்ளைங்களை வளர்த்திருக்கேன்னு வைக்கப்படுறேன். இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் நான் உயிரோட இருக்கிறேன்னு வைக்கப்படுறேன். போங்க. அப்பா இங்க ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கு. அவருக்கு என்னாச்சு? பயப்படாத, வா, உன்னாக.